10ஆம் வகுப்பின் 8வது லெசனில் அமைந்துள்ள தேசியம் காந்திய காலகட்டம் பாடப்பகுதியில் அமைந்துள்ள 30 வினாக்கள். கொஸ்டின் நம்பர் 1. தவறான ஒன்றை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி குஜராத்தின் போர்பந்தரில் 1869ஆம் ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் பிறந்தார். ஆப்ஷன் பி. காந்தியடிகளின் பெற்றோர் தந்தை காபா காந்தி, தாயார் புத்லிபாய் ஆவார்கள். ஆப்ஷன் சி. மகாத்மா காந்தி இங்கிலாந்தில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகளுக்காக 14 ஆண்டுகள் போராடினார். ஆப்ஷன் டி. மகாத்மா காந்தி 1891ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வழக்கறிஞர் பட்டம் பெற்றார். தவறான ஒன்று ஆப்ஷன் சி. சரியான விளக்கம் மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களின் உரிமைகளுக்காக 20 ஆண்டுகள் போராடினார். இங்கிலாந்தில் இல்லை, தென்னாப்பிரிக்காவில் 14 ஆண்டுகள் இல்லை, 20 ஆண்டுகள். கொஸ்டின் நம்பர் 2. மகாத்மா காந்தி முதன்முறையாக இனவெறியை எதிர்கொண்ட நாடு எது? சரியான விடை ஆப்ஷன் டி. தென்னாப்பிரிக்கா. மகாத்மா காந்தி முதன்முறையாக தென்னாப்பிரிக்காவில் இனவெறியை எதிர்கொண்டார். கொஸ்டின் நம்பர் 3. மகாத்மா காந்தியின் அரசியல் குரு. சரியான விடை ஆப்ஷன் சி. கோபாலகிருஷ்ண கோகலே ஆவார். மகாத்மா காந்தி தனது அரசியல் குருவாக கோபாலகிருஷ்ண கோகலேவை ஏற்றுக்கொண்டார். கொஸ்டின் நம்பர் 4. 1. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்ற புத்தகத்தை டால்ஸ்டாயின் எழுதினார். 2. அண்டு திஸ் லாஸ்ட் என்ற புத்தகத்தை ஜான் ரஸ்கின் எழுதினார். 3. சட்டமறுப்பு என்ற புத்தகத்தை தாரோ எழுதினார். சரியான விடை ஆப்ஷன் ஏ. 1, 2, 3 சரியானது. கொஸ்டின் நம்பர் 5. பீனிக்ஸ் குடியிருப்பையும் 1905 மற்றும் டால்ஸ்டாய் பண்ணையையும் 1910இல் நிறுவியவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் டி. காந்தியடிகள். காந்தியடிகள் 1905ஆம் ஆண்டு பீனிக்ஸ் குடியிருப்பையும் 1910ஆம் ஆண்டு டால்ஸ்டாயின் பண்ணையையும் நிறுவினார். கொஸ்டின் நம்பர் 6. மகாத்மா காந்தியின் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் எது? சரியான விடை ஆப்ஷன் சி. தமிழ்நாடு. காந்தியின் உடையில் மாற்றத்தை ஏற்படுத்திய இடம் தமிழ்நாடாகும். கொஸ்டின் நம்பர் 7. தீன் காதியா முறை பின்பற்றப்பட்ட மாநிலம்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. பீகார். பீகாரில் உள்ள சம்பரான் என்னும் இடத்தில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 8. எந்த இடம் நாடு முதலாக ஒத்துழையாமை பாடத்தை கற்றுக்கொண்டது என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார்? சரியான விடை ஆப்ஷன் டி. சம்பரான் ஆகும். பீகாரில் உள்ள சம்பரான் கிராமம் முதலாக ஒத்துழையாமை பாடத்தை கற்றுக்கொண்டது என்று காந்தியடிகள் குறிப்பிடுகிறார். கொஸ்டின் நம்பர் 9. காந்தியடிகளை பீகாரில் உள்ள சம்பரானுக்கு வருகை புரியுமாறு அழைப்பு விடுத்தவர் யார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ. ராஜ்குமார் சுக்லா காந்தியடிகளை சம்பரானுக்கு வருகை புரியுமாறு அழைப்பு விடுத்தார். கொஸ்டின் நம்பர் 10. அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் மற்றும் கேதா சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் பி. 1918. அகமதாபாத் மில் வேலைநிறுத்தம் மற்றும் கேதா சத்தியாகிரகம் இரு போராட்டங்களும் காந்தியை மக்கள் தலைவராக உருவாக்கின.
கொஸ்டின் நம்பர் 11 ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்த ஆண்டு. சரியான விடை ஆப்ஷன் ஏ 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 6ஆம் தேதி ரவுலட் சட்டத்திற்கு எதிராக நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 12 1 ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில் உள்ள அமிர்தசரஸிலும் மற்றும் லாகூரிலும் தீவிரமடைந்தது. 2 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைபுதீன் கிஸ்லு டாக்டர் சத்யபால் 2 தலைவர்கள் லாகூரில் கைது செய்யப்பட்டனர். சரியான விடை ஆப்ஷன் சி 1 மட்டும் சரி. இரண்டிற்கான சரியான விளக்கம் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் நாள் டாக்டர் சைபுதீன் கிஸ்லு டாக்டர் சத்யபால் 2 தலைவர்கள் அமிர்தசரஸில் கைது செய்யப்பட்டனர். கொஸ்டின் நம்பர் 13 ஜாலியன் வாலாபாக் அமைந்துள்ள இடம். சரியான விடை ஆப்ஷன் டி அமிர்தசரஸ். ஜாலியன் வாலாபாக் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அமிர்தசரஸில் அமைந்துள்ளது. கொஸ்டின் நம்பர் 14 ஜாலியன் வாலாபாக் படுகொலை நடந்த ஆண்டு குறிப்பிடுக. சரியான விடை ஆப்ஷன் சி 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் பைசாகி திருநாள் சீக்கியர்களின் அறுவடை திருநாள் அன்று ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்த்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 15 ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரி யார்? சரியான விடை ஆப்ஷன் இ ஜெனரல் ரெஜினால்ட் டயர். ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு காரணமான ஆங்கிலேய அதிகாரி ஜெனரல் ரெஜினால்ட் டயர் ஆவார். கொஸ்டின் நம்பர் 16 ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருந்த மக்கள் மீது எத்தனை மணித்துளிகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது? சரியான விடை ஆப்ஷன் சி 10 மணித்துளிகள். ஜாலியன் வாலாபாக்கில் கூடியிருந்த மக்கள் மீது 10 மணித்துளிகள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 17 ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் தனது வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தவர்? சரியான விடை ஆப்ஷன் பி ரவீந்திரநாத் தாகூர். ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் தனது வீர திருமகன் என்ற பட்டத்தை ரவீந்திரநாத் தாகூர் திருப்பிக் கொடுத்தார். கொஸ்டின் நம்பர் 18 ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் தனது ஹைசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தவர்? சரியான விடை ஆப்ஷன் சி காந்தியடிகள். காந்தியடிகள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையால் தனது ஹைசர்-இ-ஹிந்த் பதக்கத்தை திருப்பிக் கொடுத்தார். கொஸ்டின் நம்பர் 19 எந்த போராட்டம் நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டமாகும்? சரியான விடை ஆப்ஷன் டி ரவுலட் சத்தியாகிரகம். நாடு முழுவதும் பரவிய தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டம் ரவுலட் சத்தியாகிரகம் ஆகும். கொஸ்டின் நம்பர் 20 முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வந்த ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1918ஆம் ஆண்டு முதலாவது உலகப்போர் முடிவுக்கு வந்தது. கொஸ்டின் நம்பர் 21 ஜாலியன் வாலாபாக்கில் அதிகாரப்பூர்வ அரசு தகவலின்படி எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்?
சரியான விடை ஆப்ஷன் ஏ 379 பேர். கொஸ்டின் நம்பர் 22 துருக்கியின் கலிபாவிற்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம் எது? சரியான விடை ஆப்ஷன் பி கிலாபத் இயக்கம். அலிகார் இயக்கம் 1875லும், கிலாபத் இயக்கம் 1918லும், சுதேசி இயக்கம் 1905லும், தியோபந்த் இயக்கம் 1866லும் தோற்றுவிக்கப்பட்டது. கொஸ்டின் நம்பர் 23 காந்தியடிகள் எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் மாநாட்டிற்கு தலைமையேற்றார்? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் மாநாட்டிற்கு காந்தியடிகள் தலைமையேற்றார். கொஸ்டின் நம்பர் 24 எந்த ஆண்டு எங்கு நடைபெற்ற கிலாபத் கூட்டத்தில் கிலாபத் இயக்கம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது? சரியான விடை ஆப்ஷன் பி 1920ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 9ஆம் நாள் அலகாபாத்தில் நடைபெற்ற கிலாபத் கூட்டத்தில் கிலாபத் இயக்கம் காந்தியடிகளின் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்கொண்டது. கொஸ்டின் நம்பர் 25 எந்த ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது? சரியான விடை ஆப்ஷன் சி 1920ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கியது. கொஸ்டின் நம்பர் 26 1920ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் சேலம் சி. விஜயராகவாச்சாரியாரின் தலைமையில் நாக்பூரில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. 1922இல் பிப்ரவரி மாதம் பர்தோலில் வரிகோடா இயக்க பிரச்சாரத்தை காந்தியடிகள் அறிவித்தார். சரியான விடை ஆப்ஷன் டி 1ம் 2ம் சரி. கொஸ்டின் நம்பர் 27 சௌரி சௌரா நிகழ்வு நடைபெற்ற ஆண்டு எது? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1922ஆம் ஆண்டு பிப்ரவரி 5ஆம் நாள். கொஸ்டின் நம்பர் 28 சௌரி சௌரா கிராமம் அமைந்துள்ள இடம்? சரியான விடை ஆப்ஷன் சி சௌரி சௌரா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமைந்துள்ளது. சௌரி சௌரா சம்பவம் என்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் கோரக்பூர் அருகே உள்ள சௌரி சௌரா கிராமத்தில் போராட்டக்காரர்களால் காவல் நிலையம் தீ வைக்கப்பட்டு 22 காவலர்கள் கொல்லப்பட்டனர். கொஸ்டின் நம்பர் 29 சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தவர்கள்? சரியான விடை ஆப்ஷன் டி மோதிலால் நேரு சி.ஆர். தாஸ். மோதிலால் நேரு மற்றும் சி.ஆர். தாஸ் ஆகிய இருவரும் சேர்ந்து சுயராஜ்ய கட்சியை தோற்றுவித்தனர். கொஸ்டின் நம்பர் 30 சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு? சரியான விடை ஆப்ஷன் ஏ 1923ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் நாள் சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்டது.